வணக்கம் நண்பர்களே. நாஞ்சில் சம்பத் திராவிட இயக்க ஆய்வாளர் என்று இப்போது அறியப்படுகிறார். ஒரு திராவிட இயக்கத்தினுடைய கட்சிகளாக இருந்த அதிமுக, மதிமுக, திமுக என்று அவர் திராவிட இயக்க கட்சிகளில் ஒரு முக்கிய பங்கு வகித்தவர். இந்த கட்சி அரசியலை தாண்டி ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர், இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு பேச்சு வல்லமை உள்ளவர். அவர் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த நேர்காணலில் சொல்கிறார், கூட்டம் வாக்குகளாக மாறுமா அப்படின்னு அந்த நேர்காணல் பண்ணுறவர் கேட்குறாரு. அவருக்கு இது சொன்ன பதில். முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள், அப்போ தான் என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வந்து சேரும். கூட்டம்தான் வாக்குகளாக மாறும், வேறு எது மாறும் அப்படின்னு கேட்குறாரு நாஞ்சில் சம்பத். நாஞ்சில் சம்பத்துடைய இந்த ஒரு வார்த்தை மட்டுமே வச்சுக்கிட்டு நான் ஒரு முடிவுக்கு வரல. நாஞ்சில் சம்பத் இதுக்கு முன்னாடி ஒரு பிரபல தொலைக்காட்சி நடத்தின ஒரு கலந்தாய்வு கூட்டம், ஒரு பொது ஜனங்களோடு சேர்ந்த ஒரு கூட்டம், அது மக்கள் மன்றம்னு சொல்லுவாங்க. அதில் பேசும்போது மிக அதிகமாக விஜயை புகழ்ந்து அல்லது விஜய் பக்கம் சில நியாயங்கள் இருப்பதாக அவர் பேசி கொண்டிருந்தார். அப்போ தான் நான் கூட என்னுடைய இதில் பதிவு போட்டிருந்தேன், ஒரு திராவிட பறவை திசை மாறுகிறது அப்படின்னு. அப்போ நாஞ்சில் சம்பத் இப்படி பேசுகிறாருன்னா அப்போ அவருக்கு வேறு ஏதோ ஒரு மன நெருடல்கள் திமுகவில் இருக்குதோ அப்படிங்கிற ஒரு பார்வை எல்லாத்துக்கும் வந்துச்சு. இப்போ இந்த தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த அவர் நேர்காணலில் அவர் சொல்லும்போது முழுமையாக ஒன்று புரிஞ்சுது. திராவிட முன்னேற்றக் கழகம் நாஞ்சில் சம்பத்தை ஒதுக்குகிறது. காரணம், திராவிட முன்னேற்றக் கழகத்தில் வர்ற அந்த இளைய தலைமுறைன்னு பார்த்தீங்களா, அவங்க சீனியர்களை எப்போதும் ஒதுக்கி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அதை அவரே பேட்டியில் சொல்கிறார். உதயநிதியை முன்னிலைப்படுத்துகிறார்கள், தலைமைக்கு தயார்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். யாரை? உதயநிதியை அப்படின்னு நாஞ்சில் சம்பத் சொல்கிறார். அப்போ அவங்க தயார்படுத்தும் போது ஒரு முக்கியமான ஒரு இடத்த சொல்கிறாரு. அறிவு திருவிழா என்று கடந்த சில தினங்களுக்கு முன்னால் ஒரு நிகழ்ச்சி நடத்துனாங்க, அறிவு திருவிழா. இந்த அறிவு திருவிழாவுக்கு எதிர்பார்த்த கூட்டம் வரல. ஏன்னா எந்த தலைப்பை ஒட்டி நீங்கள் அந்த அறிவு திருவிழாவை நடத்துகிறீர்களோ தலைப்பில் இருந்து விலகி தாவேக்காவை விமர்சித்தது தான் காரணம். தாவேக்காவை போய் விமர்சனம் பண்ணி அவங்க தட்னா கீழே விழுகிற கட்டடம் சொன்னது, அதை அவரை குறிப்பிடலை. அந்த மாதிரி பேசுனது வந்து தப்புன்னு வந்து நாஞ்சில் சம்பத் சொல்கிறார். இப்போ என்னுடைய தனிப்பட்ட பார்வை, நம்ம சேனலுடைய ஒரு கணிப்பு என்ன இருக்குன்னா, தாவேக்காவுக்கு நாஞ்சில் சம்பத் போன்ற ஒரு எழுச்சி பேச்சாளர்கள் வேண்டும். இப்போதைக்கு நாஞ்சில் சம்பத் தாவேக்காவுக்கு வந்துட்டார்னு நான் சொல்லலை, அவருமே அதை சொல்லலை. நான் அப்படியே தாவேக்கா அழைத்தாலும் ஒரு திராவிட பேச்சாளராகத்தான் நான் மேடையில் தோன்றுவேனே தவிர, அதை தவிர்த்து என் அடையாளத்தை தொலைத்து விட்டு நான் ஒரு